ரைட். வணக்கம். எல்லாரும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எஸ், குட் ஈவினிங், குட் மார்னிங் இல்லை குட் ஈவினிங்கு மாற்றி போட்டீங்க போல. ஐபான் ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரைட். கடைசியாக என்ன படித்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கணித படம் தானே. கடைசியாக என்ன படித்தோம் அப்படின்னா, நம்ம என்ன படித்தோம்? எஸ், எண்களை கூட்டுறது. ரைட். நம்ம இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் படிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு படித்த விஷயங்க தான், கிரேட் 3ல் 4ல் படித்த ஒரு விஷயத்தை தான் படிக்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இப்படி பாருங்களேன். ரைட். இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பூக்கூடை இருக்கு. என்ன இருக்கு? பூக்கூடை. இந்த பூக்கூடையில ரைட், இந்த பூக்கூடையில இருக்கு நம்ம அழகான பூ பதிலா ஒரு பூ. இந்த பூக்கூடையில எத்தனை பூ இருக்கு அப்படின்னா 2 பூ. மூணாவது பூக்கூடைய பார்ப்போம். மூணாவது பூக்கூடையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்கு மூணாவது பூக்கூடைய வரைவோம். ரைட்டா? மூணாவது பூக்கூடைய வரைகிறோம். அடுத்ததா இப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்க, 4வது, அடுத்தது 5வது பூக்கூடையில எத்தனை பூக்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்டா? இந்த பூக்கூடை யாரு வீட்டுல இருக்குது அப்படின்னா, புஷ்பகுமாருங்கிற வீட்டுல இருக்கு. என்ன குமாரு? புஷ்பகுமார் வீட்டுல தான் இந்த பூக்கூடையெல்லாம் இருக்கு. இப்ப இந்த புஷ்பகுமார் வீட்டுல இருக்க பூக்கூடையில ஒவ்வொரு பூக்கூடையிலையும் முதலாவது பூக்கூடையில எத்தனை பூ இருக்குன்னா ஒரு பூ இருக்கு. 2வது பூக்கூடையில எத்தனை இருக்கு? 2 பூ இருக்கு. 3வது பூக்கூடையில 1 2 3 இருக்கு. ரைட். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இதுல பாருங்களேன், முதலாவது பூக்கூடையில இருந்து எத்தனை பூக்கூடி இருக்குன்னா ஒரு பூக்கூடி இருக்கு. இப்ப 2வது பூக்கூடையில இருந்து ஒரு பூக்கூடி தான் 3 பூ வந்துருக்கு. இப்படிதான் நடக்குது. இப்போ மாறாம நடக்குதானே பாருங்க. 1ல இருந்து 1 கூடி வருது. அடுத்ததுக்கு போறோம், அதுல இருக்க எண்ணிக்கையில இருந்து 1 கூட்டிட்டு வருது. இப்ப நீங்க நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிஞ்சா, அடுத்ததுலயே ஒரு பூ கூடும். இதுல 3 பூ. புஷ்பகுமார் வீட்டுல இருக்க பூக்களோட இதுல எத்தனை பூ இருக்கும் அப்படின்னா 4 பூக்கள் இருக்கும். இவ்வளவுதான் தாங்க. ரைட்டா? சிம்பிள். சுபரி. அதுக்கு அடுத்தது அதுலயும் ஒரு பூ கூடையா இருக்கும், மொத பூ கூடைய விட. பாருங்க, பூ வர இடம் பத்தாது போல. இந்த இடத்துல ஒரு பூவை வரைஞ்சிக்கும். எத்தனை இருக்குன்னா 1 கூடி இருக்கு. மொத பூவை விட 1 கூடி 5 பூக்கள் இருக்கு. இப்ப இதே நம்மளுக்கு பார்த்தோன விஷயம் விளங்குது தானே. ரைட்டா? இப்போ புஷ்பகுமார் வீட்டுல இருக்க புஷ்பங்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கிற நேரம், புஷ்பகுமார் வீட்டுல இருக்கும் புஷ்பக்கூடையில இருக்க புஷ்பங்களின் எண்ணிக்கையை காண்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதலாவது புஷ்பத்தை விட புஷ்பகுமார் வீட்டுல 2வது கூடையில 2 புஷ்பம் இருக்கு. 3வது கூடையில 3 புஷ்பம் இருக்கு. 4வது கூடையில 4 புஷ்பம். 5வது கூடையில 5 புஷ்பம் இருக்கு. ஒவ்வொரு புஷ்பமா புஷ்பம்னா என்னது? புஷ்பம்னா பூக்கு சொல்ற பேர் தானே. ரைட்டா? இப்போ ஒவ்வொரு பூவா கூடி ஒவ்வொரு கூடையிலையும் இப்போ 5வது கூடையில 5 பூ இருக்கு. ரைட்டா? இப்ப இதே நம்ம இலக்கங்கள் எழுதி பார்ப்போமே. முதலாவது 1, 2வதுல 2, 3வதுல 3, 4வதுல 4, 5வதுல 5. இப்போ நம்மளுக்கு 6வதுல எத்தனை வரும் அப்படின்னா, சுவரா தெரியும் எத்தனை? 6. 7வதுல எத்தனை வரும் அப்படின்னா 7. ரைட்டா? இப்ப இதைத்தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் கணிதத்துல எண்கோளங்கள். எண்கோளங்களை தான் நம்ம படிக்க போறோம். ரைட்டா?
என் கோலங்களை படிக்கிற நாள்ல எண்களை அறிஞ்சிக்கிறோம். ரைட்டா? இதே விஷயம் தான் இங்க எண்கள்ல தர போறாங்க. வேற ஒண்ணுமே உங்களுக்கு தர போறது இல்ல. கிரேட் 5 போறது இது அவ்வளவுதான். ரைட்டா? இதை தாண்டி நம்ம ஒண்ணுமே வந்து பெருசா செய்ய போறது இல்ல. ரைட்டா? ரைட். இப்ப இந்த விஷயத்துல வந்து அப்ப இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, எண் கோலங்கள். புஷ்பகுமார் வீட்டுல இருக்க புஷ்பங்களை நம்ம அழிப்போம். செய்வோம், நம்ம அழிப்போம். புஷ்பானா பயர் இல்லடா, ஃப்ளவர். ரைட்டா? ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது எண் கோலங்கள். முதலாவது பகுதி சிம்பிள். ரைட். இப்போ நம்ம அந்த பூ கூட மாதிரி தான் இப்போ எண்கள் மட்டும் தான் தரப்போம். ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இப்போ இதை பாருங்க. இந்த முதலாவது அந்த இந்த கணக்கு எடுங்களே, விஷயம் முடிஞ்சு. ரைட். இப்போ உதாரணம் இருக்கு பாருங்களேன். ரைட்டா? உதாரணத்து பக்கத்துல இங்க பாருங்க. உதாரணம் வேணாம், நம்ம இங்க பார்ப்போம். ரைட்டா? நான் இப்போ சொல்லி கொடுத்தேன். ரைட். இப்போ முதலாவதுல என்ன இருக்கு அப்படின்னா, கணக்குப்படி பார்ப்போமே. எடுத்துக்கிறேன். 1 2 3 4. அடுத்த 2 இடத்துலயும் வர்றது என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏதாவது 2 பார்த்துடலாம். ரைட்டா? இப்போ 1 2ல இருந்து 1 கழிச்சு எடுப்போமே. முதலாவதுல இருக்க 2 பெருசுல இருந்து சின்னதா கழிவு ஏதாவது 2 எடுத்து. ரைட்டா? பார்க்க அடுத்தடுத்து இருக்க 2 தான் எடுக்கணும். வேற எதையும் எடுக்காதீங்க. 2ல இருந்து 1 கழிச்சா 1. இப்போ இதுலயும் பாருங்களேன், இங்க அடுத்தடுத்து 2 இருக்கு. பெருசு வந்து 4. 4ல இருந்து 3 கழிச்சா வர்ற விட 1. அப்ப இதுல மாறாதானே, மாறாம தானே கூடிக்கிட்டு வருது. இப்போ 1 இதுல கூடுது, இதுல 1 கூடுது, இதுல 1 கூடுது. இப்போ 4ல இருந்து எத்தனை கூடணும்? 1 1 கூடுனா 5. 5ல இருந்து 1 கூடுனா 6. இந்த 2 இடத்துலயும் 6 5ங்கிறது தான் வரும். இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? இதை தாண்டி இதுல ஒண்ணுமே இல்லை. ரைட். இரண்டாவது கணக்கை பார்ப்போம். இரண்டாவது கணக்குல இருக்கு 10 11 12 13 14. அடுத்த இடத்துல 2லயும் வர 3ல வர்றது கேட்குறாங்க. ரைட்டா? அடுத்தடுத்து 3ல வர்றது தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ தங்கம் அடுத்தடுத்து இருக்க 4ல பார்த்தீங்கன்னா 14. இப்போ பாருங்க, இதுல இருந்து என்ன நடக்குது? 10ல இருந்து 1 கூடுது. 11ல இருந்து 1 கூடி 12. 12ல இருந்து 1 கூடி 13. 13ல இருந்து 1 கூடி 14. 14ல இருந்து அப்ப கண்டிப்பா அதெல்லாம் ஒன்னொன்னா கூட்டணும். இந்த கூடுற வித்தியாசம் வந்து மாறிக்கிட்டே வராது. ஒரே சமனாத்தான் போயிருக்கும் இந்த எண் கோலங்களை பொறுத்தவரைக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. இல்லை பெரிய விஷயமே இல்லை. டக் டக் டிக் டுக் டக் டாட்டுக்கா. ரைட்? அவ்வளோதான் வேலை. இப்போ 15. அடுத்தது 16 17. ஒரே சரி. அவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. ரைட்? அடுத்தது பாருங்க, 67. இப்படித்தானே? 67 66 65 64. மீதி 2 இடத்துல வர்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 2 இடத்துலயும் வர்றது எத்தனை கேட்டிருக்காங்க? டூட்ட பாருங்களேன். ரைட். ஓகே. இங்க பாருங்க, இப்போ இவ்வளவு நேரம் எல்லாம் கூடனுச்சு, இப்ப குறையுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. 67ல இருந்து 1 கழிப்படுது, கழிப்பட்ட 66. 66ல இருந்து 1 கழிப்பட்ட 65. 65ல இருந்து 1 கழிப்பட்ட 64. ரைட். இப்ப 64ல என்ன செய்யும்? 1 கழிப்பட்டு 63. அவ்வளவுதான். 63ல இருந்து 1 கழிப்பட்டு 62. இந்த 2 இடத்துலயும் வரது. ரைட்டா? மெச்சராய் வேடே புதே. சரியான லேஸ், சரியான லேஸ். இப்போ ஒன்னொன்னா தானே அதிகரிக்குது. ரைட். இப்போ இந்த கணக்கெல்லாம் என்ன மாதிரினா, ஒன்றுகளை அதிகரிக்கிறனால தான் இந்த கணக்கெல்லாம். இந்த ஒன்றுங்கிறது ஈஸியானது நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விளங்கிக்கிறதுக்காக. இவ்வளவுதான் உங்களுக்கு எண் கோலங்கள்ல வரப்போற விஷயம். இப்போ அடுத்தது இப்போ 2 2 அதிகரிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஈஸியானது. ரைட். அப்போ 2 2 அதிகரிச்சா என்ன நடக்கும்? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. முதலாவதுல இருந்து ஒண்ணு மாற்றி மாறி வராது. அவ்வளவுதான் வேலை. ரைட்டா? டகா டிகா டுகா. இந்த அம்மாந்திரம் போட்டுட்டேன். 3 5 7 9.
இந்த இடத்துல வாரது இந்த இடத்துல வாரது அவ்வளவுதான். 2 இடத்துல வாரது கேட்கறான். பாருங்க, 3ல இருந்து 2 கூட்டுனா 5, 5ல இருந்து 2 கூட்டுனா 7, டொக்கர டொக்கர டொங். 7ல இருந்து 2 கூட்டுனா 9. இப்ப எல்லாம் 2 2ஆ கூடுது. அப்ப 9ல இருந்து 2 கூட்டுனா 11, 11ல இருந்து 2 கூட்டுனா எவ்வளோ? 13. இந்த 2 இடத்துல வரக்கூடியது 13. ரைட், முதலாவது வினா சரி. இரண்டாவது வினா பாப்போம். இது கூடையும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஆனா ஒரே அளவுல தான் கூடிக்கிட்டு வரும், இல்லாட்டி ஒரே அளவுல குறைஞ்சிக்கிட்டு போகும். குறைஞ்சு கூடுற வேலை இங்க எண் சட்டத்துல எண் கோலங்கள்ல இருக்காது. ரைட், அடுத்த கணக்குக்கு போறோம் நாங்க. ரைட் 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 35, 37, 39. அடுத்து வரத 3 கேட்கறான். அடுத்து வர 3 இடங்களை கேட்கறான். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். 35ல இருந்து 2 கூட்டுனா 37, 37ல இருந்து 2 கூட்டுனா 39. இங்க எல்லாமே 2 2ஆ கூடுது. நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்து வரது 2 2ஆ கூட்ட போறோம், அவ்வளவுதான் வேலை. 39ஓட 2 கூட்டுனா 41, 41ஓட 2 கூட்டுனா 43, 43ஓட 2 கூட்டுனா 45. இவ்வளவுதான் வேலை. 45 மெச்சராய் வேடு. இவரா 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 இவரா. சிம்பிள் 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 சிம்பிள். அடுத்தது பாப்போம். மூணாவது கணக்கு வந்து கணக்கு கணக்கு கணக்கு. ஓகே, நீங்க டியூட்டரும் எடுத்து வச்சிருக்கேன். ரைட், ஓகே. டியூட் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, பாருங்க. டியூட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்லயும் போடுவேன், அதை பார்த்து செஞ்சுக்கலாம். ரைட், அது சரி 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 சரி. கொமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு நம்ம குதை. என்ன அப்படின்னா, சார் 0க்கு கீழே என் இலக்கங்கள் இருக்கான்னு கேட்டிருக்காரு. உதய், 0க்கு கீழே இலக்கம் இருக்கு, அதனால உங்களுக்கு இப்ப தேவையில்ல. 0க்கு கீழே இப்படி வரும். 0க்கு கிட்டே -1, -2, -3 இது தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். அங்கிட்டு போற மாதிரியே இங்கிட்டும் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ரைட்டா, வேற எந்த விஷயமே இல்லை. ரைட் ரைட். இலக்கிரி இலக்கிரி சுப்ரி 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 சுப்ரி. அடுத்த கணக்கு செய்யுங்க. என்னது 107, 100 எத்தனை 105, 103. அடுத்து வாரது 3. என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், சிம்பிள் பார்ப்போம். ரைட், 107ல இருந்து 2 கூடுதா? இல்ல, என்ன செய்யுது? 2 குறையுது 105க்கு. 105ல இருந்து 2 குறையுது 103க்கு. 103ல இருந்து 2 குறைஞ்சா 101. 101ல இருந்து 2 குறைஞ்சா 99. 99ல இருந்து 2 குறைஞ்சா 97. இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா, திரும்ப இன்னொரு கணக்கும் கொடுத்துருக்கோம். என்ன கமெண்ட் பண்ற நேரம் பார்த்து பண்ணுங்க, எனக்கு டியூட் மறையுது. 4. 4ஆவதுல 75, 70 எவ்வளோ 3, 77. ரைட்டா, 78. இப்ப இது ஒரு எண்கோளமானா பாருங்க, 75ல இருந்து 2 கழிச்சா 73. 73ல இருந்து 4 கூடி இருக்கு. இது ஒரு எண்கோளமானு கேட்டா இது ஒரு எண்கோளமே இல்லை. ஏன்னா கூடுதோ குறையுதோ ஒரே பெருமதியில தான் கூடணும் குறையணும். மாறி மாறி குறைஞ்சா இது ஒரு எண்கோளமே இல்லை.
ரைட்டா? இந்த விஷயத்த சொல்லி தரதுக்காக தான் இந்த கணக்கே அதெல்லாம் உங்களுக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு குழப்பி கிளப்பி வச்சிருந்தாங்க. சரி பிரச்சனை இல்லை. ரைட்டா? இந்த விஷயம் தெரிஞ்சு தானே. பெண் கோலமே இல்லை. இதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இதுல கேட்டா யாராச்சும் எண் கோலம் இருக்கா இல்லையான்னு கேட்டா, இதுல எண் கோலங்கள் இருக்கு 1 2 3. 4வது எண் கோலமா இல்ல. ஏன்னா மாறி 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 பெருமதி வந்திருக்குனால கூடி குறையுது அந்த மாதிரி போறனால இல்ல. ரைட். 5வது பாருங்க. ரைட். 69 71 73. அவ்வளவுதான் வேலை. 3 கண்டுபிடிப்போமா? 69ல இருந்து 2 கூட்டுன்னா 71, 71ல இருந்து 2 கூட்டுனா 73, 73ல இருந்து 2 கூட்டுறோம் 75. சார் எங்களுக்கு என்ன தெரியாதா? ரைட். 75ல இருந்து 2 கூட்டினா 77, 77ல இருந்து 2 கூட்டினா 79. நல்லாத்தான் சார் வேலை. இது எங்களுக்கு தெரியாதா சார்? இதை நீங்க சொல்லி தரணுமா சார் அப்படின்னு கேட்க வேண்டியது. ரைட்டா? சிம்பிள் 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 சிம்பிள். அடுத்த இப்ப நம்ம இவ்வளவு நேரம் 2 படிச்சோம். இப்ப 3 போவோம். ஒரு படி கூட்டா போவோம். 10 வரைக்கும் போவோம். ரைட்டா? சிம்பிள். இவ்வளவுதான் வேலை. ரைட்டு ரைட்டு ரைட்டு. நாங்க ரைட்டு வாங்கி ஜெயிப்போமே. ரைட்டு. ரைட். சிம்பிள் சிம்பிள். ஸ்கூல் லீவ் டைம்ல சுத்தாம கித்தாம படிங்க. ரைட். ஓகே. எல்லாம் பார்த்துருங்க. கிளாஸுக்கு இப்போ எல்லாம் வந்து இப்போ கடைசியாக அடுத்த டேர்ம் தொடங்கினோடனே முதலாவது எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லாம் விஷயம். ரைட். இங்கே பாருங்க. அடுத்தது ஓகே. சிம்பிள் 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 சிம்பிள். 1 5. ரைட்டா? 5 6 7. அந்த விஷயத்துக்காகத்தான். சுப்ரி 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 சுப்ரி. வேற இது எண் கோலமே இல்லை. மாறி மாறி வரதான். 1ல இருந்து 4 கூட்டினா 5, 1ல இருந்து 1 கூட்டினா 6, 6ல இருந்து 1 கூட்டினா 6. இது ரெண்டும் சரி. முதலாவதே சொதப்புறனால இது ஒரு எண் கோலமே இல்லை. ரைட். சுப்ரியா? இப்ப விஷயத்த பிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு நல்லா விளங்குது நல்லா விளங்குது நல்லா விளங்குது. ரைட். அடுத்தது 69 72 75. அடுத்து வர்றது 3. ரைட். சிம்பிள். முத்தா பாருங்க. 69ல இருந்து 2 கூட்டினா 72. 2 கூட்டினாவா? ஐயோ ஐயோ 2 கூட்டினா இல்ல 3 கூட்டினா. 72ல இருந்து 3 கூட்டினா எவ்வளோ? 75. 3 3 தான் கூடுதீங்க. எந்த மாற்றமே இல்லை. 75ல இருந்து 3 கூட்டுறோம். கூட்டுறேன்னா அந்த வாச கூட்டுறது இல்லை. காலையில எழுப்பினோடனே சரஸ் பரஸ்ன்னு வாட்ட கூட்டுறது இல்லை. கூட்டல் கூட்டல். ரைட்டா? ரைட். 75ல இருந்து 3 கூட்டினா 78. 78ல இருந்து 3 கூட்டுனா 81. 81ல இருந்து 3 கூட்டினா 84. அதான் விஷயம். டொக் டொக் டிக்கா டிக் டுக் டுக் டகா டிக். இதுதான் 2வது கணக்கு. முதலாவது கணக்கே பெல. 2வது அவைத்தான் 3. இங்கே போடுங்க. 3வது கணக்கு ஒரு எண் கோலமே இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் மாச்சல் பட்டுக்கிட்டதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. விஷயம் அவ்வளவுதான். எண் கோலம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி ஜுஜூபி. ரைட்டா? இப்போ அடுத்தது வந்து 113 110 107. சிம்பிள் 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 சிம்பிள். 3 பாருங்க. ரைட். 113ல இருந்து 3 குறைஞ்சிருக்கு. கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு 3. 110ல இருந்து 3 குறைஞ்சதுதான் 107. 107ல இருந்து 3 தானே குறையணும். 104. 104ல இருந்து 3 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ? 101. 101ல இருந்து 3 குறைஞ்சா 90. பார்ப்போம். 100 99 98.
98. இவ்வளோதான் வேலை. இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரனால அப்படியே குறைச்சிக்கிட்டே போகணும் நம்ம. அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. 4. நாலாவது என்னது? நாலாவது வந்து 51, 54, 57. ரைட், 3 தானே கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டுறோம், வேற எதுவுமே இல்லை இங்கே. ஈஸி சார், ஈஸி. கூட்டல் தானே. 51லேருந்து 3 கூட்டினா 54, 54லேருந்து 3 கூட்டினா 57, 57லேருந்து 3 கூட்டினா 60. ரைட்டா? ரைட். 60லேருந்து 3 கூட்டினா 63, 63லேருந்து 3 கூட்டினா 66. சிம்பிள் வேடே. ரைட் 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 ரைட். அதை மீதி ரெண்டையும் செஞ்சிடுங்க. செஞ்சு அனுப்பிவிடுங்க, நான் திருத்தி தரேன். ஐயோ, ஜிஜிபி. ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். டக் டுக் டிக் டக் டுகா. ரைட் 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 ரைட். பாருங்க, தங்கம், சிங்கம், தங்கக்குட்டி, வெள்ளக்குட்டி, வைரக்குட்டி எல்லாம் பாருங்க. ரைட். அடுத்த கட்ட நடவடிக்கை 3. இப்ப 4க்கு போமா. ரைட். 4, 8, 12, 16 இதுதானே இருக்கு. 2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள் புத்தா. இங்க பாரு, இதெல்லாம் கண்டிப்பா கேள்வி வருது. ஸ்காலர்ஷிப்க்கு கேள்வி வருது. எந்த பரீட்சை பேப்பர் வச்சாலும் இந்த எண்கோளங்கள் வருது. சிம்பிள் சிம்பிள். 4ல் இருந்து 4 கூட்டுனா 8. டுக் 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 டுக். 8ல் இருந்து 4 கூட்டுனா 12. டுக் 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 டுக். 12ல் இருந்து 4 கூட்டுனா 16. வாய்ப்பாடு சொல்ற மாதிரி இருக்கா? நான் ஒரு 4, 4, 4, 8, 4, 12, நன்னாங்க 16. அப்ப 16லேருந்து 4 கூட்டினா 20. சிம்பிள். 20லேருந்து 4 கூட்டினா 24. இலக்கிரி சுபிரி பண்டமாய். 2வது. இந்த ரெக்கார்டிங் போடுவேன் யூடியூப்ல. பாத்துக்கலாம். சேனல்ல பாத்துக்கலாம். கேஸே நெத. ரைட். அடுத்தது 100, 96, 92, 88. அடுத்து வரது கேட்கலாம். ரைட், ஓகே. சிம்பிள். 100ல் இருந்து 4 குறைஞ்சா 96. 96ல் இருந்து 4 குறைஞ்சா 92. 92ல இருந்து 4 குறைஞ்சா 88. 88ல இருந்து 4 குறைஞ்சா 84. 84ல இருந்து 4 குறைஞ்சா 80. இப்ப கொஞ்சம் கணக்கு மாறுதே. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் சைட்ல கேட்டிருந்த நடுவுல கேட்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா 85, 89 இல்ல 85. 93. ரைட். 97. இதுதான் கேட்குறான். சிம்பிள். பாருங்க, 93ல இருந்து 4 கூடி 97. 4 கூடுது தானே. 4 கூடுறதுனால 4 4 தான் கூடும். 85ல இருந்து 4 கூட்டினா 89. 89 இருந்தா பாருங்க, 4 கூடுனா 89, 4 கூடுனா 93. இப்படிதான் வருது. 97ல இருந்து 4 கூடுனா 101. சிம்பிள். பண்ணிக்கச்சு. நடுவுல கொடுத்தாங்கன்னா, சைட்ல கொடுத்தாங்கன்னா, நின்றுகிட்டு கொடுத்தாங்கன்னா, உட்காந்து கொடுத்தாங்கன்னா, எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த கணக்கை இந்த ஒரே மாற்றம் அடையாம போகும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம மண்டையில பட்டுருச்சுன்னா வெரி குட். ரைட்டா? வெரி சூப்பரியட்டமையான அப்போ மேயிலங்க 4வது. ரைட், பாப்போம். ரைட். 999, 1003. ரைட். 1007.
அடுத்து வாரது 3 கேட்குறான். சிம்பிள். பெரிய பெருமதி நாப்பில் ஒரு மண்ணும் இல்லை. 9ஓட 3 கூட்டு அவ்வளோதான். தொங்கல இருக்குதுங்களா பாருங்களேன். 9ஓட 4 கூட்டினா 1003. ரைட்டா? 1003ல இருந்து 4 கூட்டினா 1007. 1007ல இருந்து 4 கூட்டினா 1011. 1011ல இருந்து 4 கூட்டினா 1015. 1015ல இருந்து 4 கூட்டினா தங்கம் 1019. இவ்வளோதான் வேலை. இவ்வளவே தான் வேலை. ரைட் ரைட். சுப்ரி 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 சுப்ரி. ரைட். இப்போ அடுத்ததுக்கு போ. இன்டர்வல் தாரேன். வீட்டில் தான் இருக்காது. இல்லை இன்டர்வல் வேற கேட்கணுமா? சுச்சு வந்தா ஓடி போயிட்டு பண்ணிட்டு வாங்க போங்க. விஷயம் முடியும். ரைட். 10, 15, 20, 25. தொத்தப்பா கணக்கு. 10ல இருந்து அதே மாதிரி 5 கூடுனா 15, 15ல இருந்து 5 கூடுனா 20, 20ல இருந்து 5 கூடுனா 25, 25ல இருந்து 5 கூடுனா எவ்வளோ? சிம்பிள் புத்தா 30. உங்களுக்கு கஷ்டமா தான் கூட்டிடுங்க. 30ல இருந்து 5 தானே கூடணும். 31, 32, 33, 34, 35 எல்லாக்கே பங்காது. ரைட். ஓகே. சுபிரி 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 சுபிரி. 81, 86, 71, 76. 81ல இருந்து 5 கூடுனா 86. இப்போ இடையில நடுநடுவில் கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. 86ல இருந்து 5 கூடுனா 86, 87, 88, 89, 70, 71. 71ல இருந்து 5 கூடுனா 76. இப்போ 76ல இருந்து 5 கூடுனா 81. என்ன நடக்குது? என்ன என்ன நடக்குதுடா இதுல கூடி. இங்க பாருங்க, விஷயம் ஒன்று இருக்கு, நான் பார்க்கலையே. இவ 86ல இருந்து இங்கனைக்கு எல்லாம் இங்கனைக்கு வந்து கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. ரைட். எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 7 குறைஞ்சிருக்கா? இல்ல 9. 80, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86. கிட்டத்தட்ட 15 கிட்ட கூடி இருக்கா? திரும்ப பாப்போம். 71ல இருந்து 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86. 15 குறைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு எண் கோலமா? இல்லை, இதை கண்டுபிடிக்க இயல. எப்படி மாறும்னே தெரியாது. ரைட். இப்போ அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 61, 60 எவ்வளோ? 6ண்ணா? 66, 71ண்ணா? 71, 76. இது சரி, இது சரியாகும். 2 2 தானே கேட்டிருக்கான். ரைட். 61ல இருந்து 5 கூடனா 66, 66ல இருந்து 5 கூடனா 71, 71ல இருந்து 5 கூடனா 76. இப்போ 76ல இருந்து 5 கூட்டுவோமா? 76ல இருந்து 5 கூட்டுனா எவ்வளோ? 81. 81ல இருந்து 5 கூட்டுனா 86. 81, 86 தான். சிம்பிள். ரைட். இப்போ அடுத்ததுக்கு போமா? இல்லை கழித்தல் நான் போடவே இல்லை, சிம்பிள் தானே இதெல்லாம். ரைட். இலகிரி.
ரைட். இலக்கிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பசும்பால். ரைட். 6 36 42 48. அடுத்து வாரத்தில் 2 3 கேட்கலாம். ரைட் சுபிரி சிம்பிள். இது 6 6 கூட்டிகிட்டு போகுது. 36லேருந்து 6 கூட்டினா 42, 42லேருந்து 6 கூட்டினா 48, 48ல் இருந்து 48ல் இருந்து 6 கூட்டினா 54, 54லேருந்து 6 கூட்டினா 60, 60லேருந்து 6 கூட்டினா 66. இவ்வளோ தான். பெட் இஸ் சிம்பிள். ரைட். எத்தனையா கூடுது எத்தனையா குறையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வெடலெஸ். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் 2வதுல 3 கணக்கா இருக்கு. அதுல 3 கணக்கு தான் இருக்கு. ரைட். 72 66 நடுவுல வாரது 54 நடுவுல வாரது கேட்டிருக்கான். அந்த சிம்பிள். 72லேருந்து 6 குறைஞ்சு 66, 66லேருந்து 6 குறையணும். இப்ப குறைஞ்சா எவ்வளோ? 66லேருந்து 6 குறைஞ்சா எவ்வளோ? 60, 60லேருந்து 6 குறைஞ்சா 54, 54லேருந்து 6 குறைஞ்சா 48. இது எப்படி என் கோலம்னு கண்டுபிடிச்சிக்கலாம்னா இதெல்லாம் இந்த இடத்துல போட்டோன்னே இவங்கெல்லாம் சரியா சேஃப் ஆயிடுவாங்க. 6 6 குறைஞ்சிட்டு போக விளைஞ்சிடும். அததான் என் கோலம்ங்கிறது இலகுவா கண்டுபிடிச்சு. என் கோலம் இந்த இடத்துக்கு சொல்றது என்ன அப்படின்னா பொது வித்தியாசமே. இப்போ உங்களுக்கு தேவையில்ல, பெரியால் ஆகணும்னு தேவைப்படும். வித்தியாசம். ரைட். ஓகே. சிம்பிள். இதுக்கு சொல்றாங்க பெஸ்ட். முதலாவது தானே இருக்கு. முதலாவது உறுப்பு. ரைட்டா? உறுப்பு. இவ்வளவுதான் வேலை. ரைட். இது 2 இப்போ உங்களுக்கு தேவையில்ல. இது அண்ணா மரங்களுக்கு நீங்க பெரிய கிளாஸ் போனோம், கிரேட் 8 7 போனோன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அது கேஸ்ல. ரைட். தங்கக்குட்டி வெள்ளைக்குட்டி சிவக்குட்டி பாருங்க. 100 106 118 இப்படி இருக்கு. இங்கனைக்கு வர்றது இங்கனைக்கு வர்றது 3 இடத்துல உள்ளது கேட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க. 100லேருந்து 6 கூடுனா 106, 106லேருந்து 6 கூடுனா 112, 112லேருந்து 6 கூடுனா 118, 118லேருந்து 6 கூடுனா 124, 124லேருந்து 6 கூடுனா 130. வெடே குசும் குசும் குசும். ரைட். கதம் கதம் கதம். சிம்பிள். ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். சின்ன ஒரு இன்ட்ரோல் தரேன். எல்லாம் வந்துட்டீங்க. ஓகே. இன்ட்ரோல் முடிஞ்சு வாங்க. ரைட். ஓகே. இப்போ பாருங்க. 45லேருந்து 7 கூடுனா 52, 52லேருந்து 7 கூடுனா 59, 59லேருந்து 7 கூடுனா 65, 65லேருந்து 7 கூடுனா இவன் கஷ்டம்னா கையில் என்னங்க 66 67 68 69 70 71 72. 72லேருந்து 7 கூடுனா 79. கஷ்டம்னா கையில் என்னத்தான் இருக்கு, வேற விஷயமே இல்லை. ரைட். ஓகே. ரைட். இங்க பாருங்க. 107 114 121. 107லேருந்து 7 கூடுனா 116, 114லேருந்து 7 கூடுனா 121, 121லேருந்து 7 கூடுனா 128, 128லேருந்து 7 கூடுனா 135, 135லேருந்து 7 கூடுனா 142. இவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. அடுத்ததா வந்து பாருங்க. 985 992 இடையில ஒரு கோடு. ஒன்றும் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா
என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு 7 கூடி இருக்கு, அவ்வளவுதான். 992 இருந்து 7 கூடுனா 999. இவ்வளவுதான் விஷயம். 7 7 கூடிக்கிட்டு வருது, வேற எந்த கதையுமே இதுல இல்லை. ரைட், இப்ப அடுத்ததுக்கு போவோமே. 8க்கு 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 8க்கு. ரைட் 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 ரைட். இருக்கு 8. முதலாவது கணக்கு 16 24. ரைட். 8ல இருந்து 8 கூடனா 16. 16ல இருந்து 8 கூடனா 24. 24ல இருந்து 8 கூடுனா கஷ்டம்னா என்னங்க, பிரச்சனையே இல்லை. 25 26 27 28 29 30 31 32. எதனா 32. 32ல இருந்து 8 கூடுனா அது 40. இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா, அடுத்த கணக்கு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. 555. 555. அதுல இருந்து 8 கூட்டி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, 555ல இருந்து இப்ப நம்மளே உருவாக்கிட்டு போகலாம். 8 கூடுனா எவ்வளோ? 556 557 58 59 60 61 62 63. ரைட்டா, நம்ம முழுசா நான் செஞ்சு தந்துடுறேன் பாருங்க. 63ல இருந்து 8 கூடுனா எவ்வளோ? 63 67 68 69 70 71 72 73 74. 574. இந்த 2 இடத்த தானே கேட்குறான். அதே மாதிரி கூட்டிட்டு போ. 74ல இருந்து 8 கூடுனா 75 76 77 78 79 80 81 82 82. 582. மாத்தக்கூடாது. 582ல இருந்து 8 கூடுனா தெரியும் நம்மளுக்கு 590. இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா, இவ்வளவே தான் விஷயம் இருக்கு, இதுல வேற எந்த விஷயம் இல்லை. இது செய்யாது. ரைட், இப்போ அடுத்ததுக்கு போவோமே. அடுத்தது இந்த மீதி கணக்கெல்லாம் நீங்களே செஞ்சு அனுப்புங்க. கேஸ் இல்லை, சிம்பிள். பார்த்துட்டு அனுப்புறேன். நான் திரும்ப படிச்சு தருவேன். அடுத்த கிளாஸ் போகும்போது படிச்சு தருவேன். இன்னைக்கு நம்ம முதல்ல உள்ள கூட்டலை படித்த மாதிரி திரும்ப படிச்சுட்டு தான் அடுத்த கிளாஸ்க்கே போவோம். ஓகே 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 ஓகே. 9. 9 18 27. சிம்பிள் 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 சிம்பிள். ரைட். 9ல இருந்து 9 கூடனா 18. 18ல இருந்து 9 கூடனா 27. 27ல இருந்து 9 கூடனா பாருங்க 28 29 30 31 32 33 34 35 36. எத்தனை? 36. 36ல இருந்து 9 கூடனா 37 38 39 40 41 42 43 44 45 45. இவ்வளவுதான் வேலை. இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை இதுல. ரைட்டா, இப்ப நம்ம 9 9 9. மீதி எல்லாமே உங்க கையில சரணடைக்கிறேன். மீதி எல்லாத்துக்கும் விடையை அனுப்புங்க, நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. எண்கோளங்கள் இவ்வளவுதான் பாட்டுறோம். எண்கோளங்கள் 1. எண்கோளங்கள் 2 கொஞ்சம் வித்தியாசமானது, அது நல்லா இருக்கும். ரைட், இது தெரிஞ்சாதான் அதை இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும். ரைட் ரைட், ஓகே 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 ஓகே. பாய். நாளை கிளாஸ் இருக்கு, எல்லாம் ரெடி ஆகுங்க. நாளை சுற்றாடல் இருக்கும். எஸ், சுற்றாடல் இருக்கு.